வணக்கம், வள்ளிஸ் கேட்ரிங் காரைக்குடி. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ரியல் ஃப்ரூட்ஸை வச்சு பழ கேசரி செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து ஒரு 50லேருந்து 60 பேர் சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறேன். அதற்கான என்னென்ன பழங்கள்ங்கிறத சொல்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம், திராட்சை பழம் காஞ்சது ஒரு 50 கிராம், கருப்பு திராட்சை விதை இல்லாதது ஒரு 1/4 கிலோ, பைனாப்பிள் வந்து ஒரு பாதி பைனாப்பிள் தோலை எடுத்துகிட்டு நைஸாக கட் பண்ணிக்கணும். பேரிச்சம்பழம் வந்து ஒரு 100 கிராம் கொட்டை இல்லாமல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு ஆப்பிள், பெரிய சைஸ் ஆப்பிளை நைஸாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தாப்பில் ஜீனி வந்து 1.5 கிலோ ரவைக்கு 2.5 கிலோ ஜீனி அளவு எடுத்து வச்சுருக்கு. ரவை வந்து 1.5 கிலோ வறுத்து எடுத்து வச்சுருக்கு. இதை எப்படி செய்ய போகிறோங்கிறது இன்றைக்கி பாருங்கள், காமிக்கிறேன். அந்த பழக்கேசரி செய்கிறது சொல்கிறேன். ஒரு 100 கிராம் அளவு நெய்யை விட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை ஃபஸ்ட்டு போட்டு வதக்குறோம். முந்திரி பருப்பும் திராட்சையும் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததையும் அந்த ரவையை நம்ம வந்து இதில் சேர்ப்போம். இப்போ பொன்னரமாகிடுச்சு. ரவை சேர்க்க போகிறோம். போடும்போதே அப்படியே கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். வறுத்த ரவையாக இருந்தாலும் பழக்கேசரி கிண்டும்போது இந்த ரவை வந்து அந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது கொஞ்சம் உதிரியாக நல்லா வரும் கேசரி. அது ஒன்றுக்கு ஒன்று அளவு தண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இன்னொரு சைடு வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கணும். இந்த ரவை நல்லா ரோஸ்ட்டாக வந்த பிறகு கோல்டன் ப்ரௌன் வரும். வந்த பிறகு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோம். இதை ஊற்றும் போது கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹையாகவே இருக்கட்டும். குறைச்சிருந்தோன்னாக்க கட்டிப்படும். இதுக்கு கலரு எசன்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த தண்ணி நல்லா டைட்டாக இறுகி வந்துருச்சுன்னா ரவை வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனி இந்த மாதிரி உதிர்ந்து வந்துடும், ரவை உப்புமா மாதிரி. அப்போ இந்த எடுத்து வச்சுருக்க ஜீனியை போட்டுட்டு நல்லா டைட்டாக கிண்டணும். கைவிடாமல் கிண்டணுங்க. அப்போ தான் அது வந்து இலகி லிக்விட் ஃபார்முக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஜீனி வந்து இலகி பாகு மாதிரி வந்து ரவையோடு சேர்ந்து நிற்கும். அப்போ வந்து ஒரு சிட்டிகை அளவு வந்து உப்பு போடுறேன், தூள் உப்பு. அதுக்கப்புறம் நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூவுறேன். இந்த மாதிரி பதம் வந்தும்போது நமக்கு வந்து நெய்யும் பத்தாது. ஸோ 150 கிராம் அளவு நெய் நான் சேர்க்குறேன். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக உருண்டு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி சுற்றி சுற்றி வரும் ரவை. இப்போ இந்த மாதிரி கேசரி பதம் இது வந்து கரெக்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பழங்களையும் இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் ஆப்பிள் சேர்க்குறேன். பைனாப்பிள் சேர்க்குறேன். கலர் டிஃப்ரென்ஸ்க்காக நான் வந்து பிளாக் கிரேப்ஸை சீட்லெஸ் வந்து கொஞ்சம் சேர்க்குறேங்க. 1/4 கிலோ அளவு சேர்க்குறேன். இந்த பழங்கள் போட்டதுமே கேசரி வந்து நல்லா வாசமாக இருக்கும். எந்த விதமான எசன்ஸும் நமக்கு வந்து தேவை இருக்காது.
ஒரிஜினலான பழங்களோட நல்லா இதை கிண்டி கொடுத்தோன்னா குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்லாம். ஆரோக்கியமாகவும் இருக்கும், உடம்புக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் போடுறோங்க. இது வந்து கொட்டை இல்லாமல் நறுக்கி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நேச்சுரல் ஃப்ரூட்ஸோடைய டேஸ்ட்டோட அந்த ஸ்மெல்லோட நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோடு ரெடி ஆயிடுச்சு. சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளீஸ் கேட்ரிங், காரைக்குடி.